அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் மூவியோட இன்டர்வல் அப்ப அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவியோட ட்ரெய்லரை 4 டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் ட்ரெய்லரை 4 கன்சிக்யூட்டிவ் வீக்ஸ்ல ப்ரீமியர் பண்ண போறாங்க எல்லா தியேட்டர்ஸ்லயும் அப்படின்ற மாதிரி மார்வல் ஸ்டுடியோ சைட்ல இருந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு. அப்படி இருக்கும்போது அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் மூவி நாளைக்கு மறுநாள் தான் ரிலீஸ் ஆக போகுது. ஆனா இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே ட்ரெய்லர் ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா ஒரு பிளட் வெர்ஷன்ல லீக் ஆயிருச்சு. ஸோ இந்த ட்ரெய்லர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கிறிஸ் ஈவன்ஸோட ஸ்டீவ் ராஜர்ஸ் கேரக்டர் தான் ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. அவர் ஒரு பைக்ல வந்து ஒரு வீட்டுக்கு முன்னாடி இறங்குறாரு. அந்த வீடு வேற எந்த வீடும் கிடையாது. அவெஞ்சர்ஸ் என்கேம் மூவில அவரு டைம் லைனை சேஞ்ச் பண்ணிட்டு டைம் லைன் ஜம்ப் பண்ணி போய் வேற ஒரு ரியாலிட்டியில கடந்த காலத்துல பெகி காட்டர் கூட தான் இழந்த வாழ்க்கையை வாழலாம்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்குள்ள போவார்ல. அந்த வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா ஸ்டீவ் ராஜர்ஸும் பெகி காட்டரும் ஒன்னா சேர்ந்து டான்ஸ் ஆடுற மாதிரி தான் அந்த ஃபைனல் சீனை முடிச்சிருப்பாங்க. அதே வீடு தான். ஸோ அந்த வீட்டு வாசல்ல போயிட்டு பைக்கை நிறுத்தி அங்கிருந்து இறங்கி உள்ள போறாரு. ஸோ உள்ள போனோடனே தன்னோட ஓல்டு கேப்டன் அமெரிக்கா சூட் எடுத்து பாக்குறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கையில ஒரு குழந்தையும் வச்சிருக்காரு. அந்த குழந்தை எப்படா பிறந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏற்கனவே வின்டர் சோல்ஜர் மூவில வயசான பெகி காட்டரை போயிட்டு நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் மீட் பண்ண போகும்போது அப்ப பெகி காட்டர் சொல்லுவாங்க, நான் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டேன், எனக்கு 2 குழந்தைங்க பிறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த குழந்தையில ஒரு குழந்தை தான் இது. அப்ப இன்னொரு குழந்தை இனிமேல் தான் பிறக்கும். நம்ம கேப்டன் அமெரிக்கா ஸ்டீவ் ராஜர்ஸோட என்டையர் MCU வாழ்க்கையுமே பாத்தீங்கன்னா ஒரு டைம் பாராடாக்ஸ்ல தான் அவர் வாழ்ந்திருக்காருன்றது தெரிய வருது. இப்படி இருக்கும்போது அவரு ரியாலிட்டியை ஆல்டர் பண்ணிட்டாரு. இதனால நம்ம டாக்டர் டூம் கடுப்பாയി போய் அவரை தேடி போலாம். டாக்டர் டூமோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டே பாத்தீங்க அப்படின்னா ஸ்டீவ் ராஜர்ஸ் தான். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் ரியாலிட்டி வார்ப்பிங்லாம் பண்ணிருக்காங்க. ஸ்பைடர்மேன் கூட சேர்ந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், வாண்டா அவங்க எல்லாம் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் என்கேம் மூவிக்கு அப்புறம் தான் பண்ணாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் டைரக்டா அவெஞ்சர்ஸ் என்கேம் மூவில இருந்து தான் டூம்ஸ்டே ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் தான் நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ்ங்கிறது இந்த பிளட் வெர்ஷன் ஆஃப் ட்ரெய்லர் பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு. சோ இந்த 1 மினிட் ட்ரெய்லர்ல கடைசியில் என்ன போடுறாங்க அப்படின்னா ஸ்டீவ் ராஜர்ஸ் வில் ரிட்டர்ன் இன் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அப்படின்ற மாதிரி வருது. இந்த 1 மினிட் ட்ரெய்லருக்கு இந்த வார்த்தை தேவையா? இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் எப்பவுமே ஒரு மூவி முடியும் போது தான் போடுவாங்க. அப்ப இந்த சீனை ஆக்சுவலா வேற ஏதோ ஒரு மூவியோட ஃபைனல் சீனா எடுத்து வச்சிருக்காங்க. ஆனா அதை கட் பண்ணி அப்படியே வச்சிருக்காங்க. அதை இப்ப ஒரு வருஷம் ஆஃப் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்றாங்கன்ற மாதிரி எனக்கு தெரியுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்